வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற இருக்கிற சனீஸ்வரர் மார்ச் 29 திருக்கணித ரீதியாக மாற இருக்கிற சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசியில் சனீஸ்வரர் கன்னி ராசிக்கு 6வது இடத்துல இருந்து 7வது இடத்துக்கு மாறுறாரு. 7வது இடத்துக்கு மாறுறது சிறப்பா அப்படின்னு கேட்டோம்னா, லக்னத்தை பார்ப்பார் சனி, ராசியை பார்ப்பார். அதாவது கன்னிய லக்னத்தையும் கன்னிய ராசியையும் பார்ப்பார். அப்போ கண்டக சனியா வர்றார். கண்டக சனியில வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. பட் அது மீனராசி குருவோட மனையிலங்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2.5 வருட காலங்கள்ல குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது, குரு பயிற்சி அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் வர்ற காலகட்டமா இருக்கும். அது 10ஆம் இடத்துல வர்றதும் பெரிய பாதிப்பெல்லாம் அவனுக்கு கொடுத்துறாது. அடுத்தது 11ல வர்றது அப்படிங்கிறது சிறப்பு தான். அதே டைம்ல ராகு கேது பயிற்சி, ராகு 6வது இடத்துல வர்றதும் 12ஆம் இடத்துல கேது போறதும் மிக சிறப்பான அமைப்பு. அதனால இந்த ராகு கேது பயிற்சி இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பா இருக்கிறதுனால, அது சப்போர்ட் பண்றதுனால சனி பயிற்சியோட தாக்கம் பெருசா பாதிப்பை கொடுக்காது. அடுத்தது குரு பயிற்சிங்கிறதும் 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் இருக்கிறதுனால அதுவும் ஓரளவுக்கு பொற்காலம்னே சொல்லலாம். பட் எது எப்படியோ இந்த 2.5 வருடங்கள் கண்டக சனியும் அடுத்த 2.5 வருடம் அஷ்டம சனியாகவும் இருக்கிற காலகட்டத்தை கன்னி ராசிக்காரங்க கடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கடக்க வேண்டிய சூழல் இருக்கும். பட் இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 5 வருடங்களுக்கே சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தேவைப்படுறப்பெல்லாம் பைரவரை வழிபாடு பண்றது, அடுத்தது படி பூஜை பண்றது, அன்னதானம் பண்றது, உடல் ஊனமுற்றவங்க வசதி இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்றது, இது மூலியமா தற்காத்துக்கலாம். அதே டைம்ல மூதாதையர்களை வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும். தொழில் பண்றவங்களெல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் யோசனை பண்ணியும் தான் முடிவெடுக்கணும். படிக்கிற குழந்தைகளும் கூட்டு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கவனமாக நிதானமாக தான் இருக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத வச்சு சிறப்பாக இருக்கணும். தேவையில்லாமல் ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, இதிலெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்பட்டால் பிரச்சனை இருக்காது. நண்பர்கள் விரோதமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டகச்சனியாக இருக்கிறதுனால. ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால இந்த 2.5 வருடம் அடுத்து வரும் 2.5 வருடங்களும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டா எந்த பாதிப்பும் வராது. அதனால திருப்பள்ளிக்காடு புங்கு சனீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் சனிக்கிழமையில மாலை வேலையில. அதுக்கு அடுத்தது சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை இரவு போய் பூஜையில கலந்துக்கலாம். 2வது பரிகாரம். அப்புறம் அவங்கவுங்க ஏரியாவிலேயே பைரவரை, சொர்ண பைரவரை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். நல்லெண்ணெய் தீபம் வீட்லையும் கோயிலுக்கும் வாங்கி கொடுக்கறதும் ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். பிரதோஷ காலங்கள்ல அவங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் சிறந்த பரிகாரமா இருக்கும். இந்த 5 வருடங்களும் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, சனிக்கிழமையில கிரிவலம் வர்றது இவங்களை கவசம் மாதிரி காப்பாத்துங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துல கர்ணநாதர் யாருன்னு பார்த்து, அந்த கர்ணநாதர் தான் கர்ணம் தப்பினால் மரணம், கர்ணநாதர் பிடிச்சிக்கிட்டா மரணம் இல்லை, அவஸ்தை இல்லை. அதுல பாசிட்டிவ் என்னன்னா, கர்ணநாதர் பிடிச்சா காரிய சித்தி. அவர் கெட்ட நேரத்துல கெட்டது நடக்க விடாம இருக்கிறவர் தான் கர்ணநாதர். குலதெய்வத்துக்கு இணையான தெய்வம்னா அது கர்ணநாதரா தான் இருக்க முடியும். அதனால கர்ணநாதரை நீங்க வழிபாடு பண்ணலாம். அது அவங்க ஜாதகத்துக்கு யார் வர்றா அப்படிங்கிறது பஞ்ச அங்கத்துல கர்ணநாதர்ங்கிறது சனீஸ்வரர் குறிக்கிறது. அதனால கண்டக சனியும் அஷ்டம சனியும் இருக்கிற இந்த 5 ஆண்டு காலங்கள்ல கர்ணநாதரை வழிபாடு பண்றதும், சனீஸ்வரரை வழிபாடு பண்றதும், பைரவரை வழிபாடு பண்றதும், சட்டநாதரை வழிபாடு பண்றதும், சட்டத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கிறதும், ஒழுக்கமா இருக்கிறதும், நேர்மையா இருக்கிறதும் இவங்களை நல்வழிப்படுத்தும், பாதிப்பு இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால இந்த 5 ஆண்டு காலங்கள், இந்த 2.5 ஆண்டு காலங்களும் நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.